இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசல்ல ஃபேஷன் மற்றும் ஆடை வடிவமைப்பு பத்தி பேச போறோம். நீங்க இந்த துறையில ஆர்வம் உள்ளவரா இருந்தா கண்டிப்பா இதை கவனிக்கணும். திருச்சியில இருக்கிற ஷெனாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த நிறுவனம் 2010 ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. 13 வருஷத்துக்கு மேல ஒரு ஃபீல்டுல தாக்கு பிடிக்கிறாங்கன்னா மார்க்கெட்ல வர மாற்றங்களை அவங்க சரியா உள்வாங்கிருக்காங்கன்னு அர்த்தம். வழக்கமா நம்ம ஆடைகளை எப்படி பார்ப்போம்? வெயில் மழையில இருந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிற ஒரு சாதாரண விஷயம். ஆனா ஷெனாஸ் நிறுவனத்தோட பாடத்திட்டத்தை பார்க்கும்போது அவங்க ஆடைகளை ஒரு உளவியல் கருவியா பாக்குறாங்க. ஆடைகள் அப்படிங்கிறது ஒருத்தரோட தன்னம்பிக்கை, அவங்களோட அதிகாரம், அப்புறம் கலை வெளிப்பாட்டோட அடையாளம் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. இவங்களோட பாடத்திட்டம் ரொம்ப டெக்னிக்கலா பிரிக்கப்பட்டிருக்கு. இவங்க 1 மற்றும் 2 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ்கள் தராங்க. அதுல முக்கியமா 3 பிரிவுகள் இருக்கு. காஸ்டியூம் டிசைனிங், ட்ரெஸ் மேக்கிங், அப்புறம் காஸ்மெட்டாலஜி. ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும் இல்ல, ஆன்லைன் கிளாஸும் இருக்கு. ஃபேஷன் ஸ்கெச்சஸ், பேட்டர்ன் மேக்கிங், கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேஷன் மர்ச்சன்டைசிங், கம்ப்யூட்டர் டிசைனிங். இது மட்டும் இல்லாம அலைட் பேப்பர்ஸா பியூட்டிஷியன் அண்ட் டீனியத்தும் எக்ஸ்ட்ராவா சொல்லி தராங்க. காஸ்டியூம் டிசைனிங்னா சினிமா அல்லது ஸ்டேஜ் ஷோக்களுக்கு ஆடை வடிவமைக்கிறது. ட்ரெஸ் மேக்கிங் அந்த துணியில இருந்து ஒரு அழகான ஆடையை தச்சு உருவாக்குறது, பேட்டர்ன் மேக்கிங் பண்றது. அப்புறம் காஸ்மெட்டாலஜி, இது மக்களோட தோற்றத்தை மேம்படுத்துற அழகு கலை. இந்த மூணுமே ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான தூண்கள். இப்போலாம் எந்த ஃபீல்ட்ல போனாலும் ஸ்பெஷலைசேஷன் தான் அதிகம் கேக்குறாங்க. ஆனா ஒரு முழுமையான ஃபேஷன் மார்க்கெட்ல இந்த 3 துறைகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று படத்துக்கு ஒரு டிசைனர் காஸ்டியூம் ரெடி பண்றாருன்னு வெச்சுப்போம். அவருக்கு ட்ரெஸ் மேக்கிங்கோட அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லனா, அதாவது கேமரா லைட்ல அந்த குறிப்பிட்ட துணி எப்படி தெரியும், அந்த ஆக்டர் ஆக்ஷன் சீன் பண்ணும்போது துணி எப்படி வளையும்னு தெரியலனா அந்த டிசைன் பேப்பர்லயே தான் இருக்கும், பிராக்டிகலா செட் ஆகாது. அப்போ காஸ்டியூம் டிசைனருக்கு ட்ரெஸ் மேக்கிங் நாலேஜ் ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஆடை எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் அந்த கேரக்டரோட மேக்கப், ஹேர் ஸ்டைல் அதுக்கு மேட்ச் ஆகலனா டோட்டல் லுக்கும் ஸ்பாயில் ஆயிடும். அதனாலதான் காஸ்மெட்டாலஜியும் தேவைப்படுது. இந்த 3ஓட அடிப்படையையும் ஒரு ஸ்டூடெண்ட் கத்துக்கும் போது அவங்களால மத்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஈஸியா வேலை செய்ய முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்துல கிரியேட்டிவிட்டி மட்டும் பத்தாது. ஒரு டிசைனை உருவாக்கிட்டு அதை யார்கிட்டயும் கொண்டு சேர்க்க முடியலன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. சொந்தமா ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அந்த கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்களுக்கும் புது ட்ரெண்டுகளை மார்க்கெட் பண்ற பிசினஸ் நாலேஜ் உள்ளவங்களுக்கும் இந்த துறையில எப்படி சமமான வாய்ப்பு இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா அட்ரஸ் பண்றாங்க. அவங்க கலையையும் வணிகத்தையும் அழகா இணைக்கிறாங்க. இதைத்தான் நாங்க கிரியேட்டிவ் காமர்ஸ்னு சொல்லுவோம். நிறைய பேர் டிசைன் பண்ணிடுவாங்க, ஆனா பிசினஸ் நம்பர்ஸ், மார்க்கெட்டிங்னு வந்தா கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க. இப்போ என்ன ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு, கஸ்டமரோட வாங்கும் திறன் என்ன, ஒரு ஐடியாவை எப்படி ஒரு ப்ராடக்ட்டா மாத்தி அதை லாபகரமா விக்கிறதுன்னு ஒரு முழுமையான பயணத்தை அவங்க பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது வெறும் புத்தக படிப்பா இல்லாம நிஜ உலக அனுபவமா இருக்கு. ஃபேஷன் அப்படிங்கிறது அன்றாட காத்துல கலந்திருக்க ஒரு விஷயம். அது நிகழ்வுகளுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆடைகள் மூலமா ஒரு புரட்சியின் அறிகுறியை கூட நம்ம பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு கலையை கத்துக்கிறது வேற, அதை நம்பி முதலீடு செஞ்சு ஒரு லாபகரமான பிசினஸ் மாடலா மாத்துறது வேற. முறையான வழிகாட்டுதல் இருந்தா ஒரு மாணவியால சொந்த கால்ல நிக்கிற பிசினஸ் உமனா ஈஸியா மாற முடியும். 95% பிராக்டிக்கல் அப்படின்னா தியரிய சுத்தமா ஒதுக்கிடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மாறாக தியரியே பிராக்டிக்கல் மூலமா கத்து கொடுக்கறாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஒரு துணி எந்த வெப்பநிலையில சுருங்குன்னு போர்டுல எழுதி காட்டுறதை விட பசங்களே அந்த துணியை அயன் பண்ணும்போது நேரடியா உணர்றதுதான் மனசுல நிக்கும். நிஜமான அளவுகள் எடுக்கும்போது வர்ற முரண்பாடுகளை அவங்க லேப்லயே ஃபேஸ் பண்ணி கத்துக்கிறாங்க. வெறும் கிளாஸ் ரூம்ல உட்காராம இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் ஒரு ஆடையோட ப்ரொடக்ஷன் செயின் எப்படி இயங்குதுன்னு நேர்ல பார்க்க இது உதவுது. படிச்சு முடிச்சதும் அடுத்து என்ன பண்றதுன்ற கவலை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதையே கத்து கொடுக்கறதால படிப்புக்கும் வேலைக்கும் உள்ள அந்த கேப்பை இவங்க பெருமளவு குறைச்சிருக்காங்க. ஃபேஷன் கல்வின்றது ஒரு குறிப்பிட்ட மேல்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற எழுதப்படாத விதியை இது உடைக்குது. ஒரு பாட புத்தகத்தை வச்சு பாடம் நடத்துறதுக்கும் ஃபீல்டுல பல வருஷமா வேலை செஞ்சு ஜெயிச்சவங்க அவங்களோட சொந்த அனுபவங்களை ஷேர் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ ஓவராலா பார்க்கும்போது ஷெனாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது சும்மா தையலோ மேக்கப்போ கத்து கொடுக்கிற இடம் கிடையாது. ஒரு பக்கம் படைப்பாற்றல், மறுபக்கம் பிசினஸ் நாலேஜ், இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலம்னு சொல்லலாம். உள்ளே வர்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கலையை கத்துக்கிறதோட மட்டும் நிக்காம அதை எப்படி ஒரு வெற்றிகரமான பிராண்டா மாத்துறதுங்கிற அறிவோட வெளியே போறாங்க. சும்மா ஒரு துணியை தேர்ந்தெடுக்கிறத தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி, பிசினஸ் நாலேஜ், கஸ்டமர் சைக்காலஜின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த சரியான வழிகாட்டுதலும் மார்க்கெட் பத்தின விழிப்புணர்வும் இருந்தா உங்களோட கற்பனையை ஒரு மாபெரும் லாபகரமான தொழிலா மாத்துறது சாத்தியமே. ஆடைகள் அப்படிங்கிறது வெறும் நூல்களால் நெய்யப்பட்டதில்ல, அது உங்களோட ஆழ்மன எண்ணங்களால நீங்க உலகத்துக்கு சொல்ல விரும்புற செய்தியால நெய்யப்பட்டது. ஃபேஷன் கல்வி அப்படிங்கிறது எப்படி கலையையும் தொழில்நுட்பத்தையும் வணிகத்தையும் ஒருங்கிணைக்குதுன்னு ஷெனாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட டேட்டா மூலமா இன்னைக்கு ரொம்ப டீப்பா பார்த்தோம். நம்ம ஷெனாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில கோர்ஸ் எடுத்து படிங்க, உங்க சொந்த தொழிலை தொடங்குங்க.